அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன், சனி வக்கர நிவர்த்தி பலன், சனி வக்கர பலன், இந்த திசா புத்தி நடப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு தான், முன் அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். தற்போது ஒரு 20 மாத காலம் சனி பகவான் கடந்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசியிலே ஜென்ம சனி. கும்பராசிக்கு 8வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த 4 கிரகங்களை வைத்து பார்க்கும்போது கும்பராசி என்பளுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இயற்கை பாவகிரகமான சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பெரியளவு மனதளவிலும் உடல் அளவிலும் கொஞ்சம் தொந்தரவுகள் குறையும், அலைச்சல் குறையும். படுத்தால் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஜென்மராசியிலே சனி பகவான் வக்கரம் அடையும் போது படுத்தால் கொஞ்சம் தூக்கம் வரும். தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சிக்கல் கும்பராசி என்பளுக்கு நிவர்த்தியாகும். கும்பராசி என்பளுக்கு இப்போ 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியை கடக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். இன்னொரு 7 மாத காலம் உங்களுக்கு ஜென்ம சனி விலகப் போகிறது. அடுத்தது வாக்கு குடும்பச்சனியாக 2வது வீட்டிலே இன்னொரு 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்பராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நவ கிரகங்கள் 9. கண்ணுக்கு தெரிந்த முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரியன். சூரியன் முதல் சனி வரை 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு, சொந்த ராசிகள் உண்டு. வாரத்தில் 7 கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. முதல் கிரகம் சூரியன். முதல் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருப்பவர் தான் சனி பகவான். வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனை பார்க்கிறார்களோ இல்லையோ, சூரியனுடைய பெயரை சொல்கிறார்களோ இல்லையோ, சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும் கிரகம் சனி. சனி பகவான் இருள் கிரகம். ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையிலும் பேச்சிலையும் உணர்வு பூர்வமாக சனி பகவானை நினைக்கிறார்கள். நான்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமாக வார்த்தையிலும் பேச்சிலையும் சனி பகவானை நினைக்கிறார்கள். அதுதான் அவரவர் வாங்கி வந்த கர்மா பிராப்தம். சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. சனி நம்முடைய ராசியை நெருங்கும் போது சுய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதி திசாபுத்தி வந்தால் டோட்டலாக 0 தான். 7.5 நாட்டு சனியோ, அஷ்டமச்சனியோ, அர்த்தாஷ்டமச்சனியோ, கண்டகச்சனியோ நம்முடைய ராசிக்கு கோச்சாரத்தில் வரும்போது நம்முடைய சுய ஜாதக லக்கணத்தில் 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதி திசை வந்துச்சுன்னா, அந்த திசையினுடைய புத்தி வந்துச்சுன்னா வாழ்க்கை டோட்டலாக இந்த 7.5 நாட்டு சனி வரும்போது 0 ஆக்கி விடுவார். எவ்வளவு செல்வாக்காக வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி முடிச்சு கட்டி விட்டு எல்லாமே இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும். 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கும்பராசிக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் வந்தார். ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் கும்பராசி என்பர்கள் பல பேர் பூர்வீக சொத்துக்களில் பாதியை வெற்றவர்கள் உண்டு. பல பேர் முழுசாக வெற்றவர்கள் உண்டு. இதில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸு, எவ்வளோ பிரச்சனைகள் கும்பராசி என்பளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனியில் ஜென்மசனி அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அது விரையச்சனி அப்படின்னா பாதத்துக்கு தான் அதிக அலைச்சல், காலுக்கு அதிக அலைச்சல், எல்லாமே விரயம், கைவிட்டு எல்லாமே போச்சு, சொந்த பந்த உறவு நட்பு எல்லாமே போயிடுச்சு அவனு புலம்பக்கூடிய நிலையாக இருக்கும். ஜென்மசனியை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது
பெரிய அளவு கும்பராசி என்பதற்கு தொந்தரவுகள் குறையும். சந்திர பகவானை சனி கடக்கும்போது ஒரு ஜாதகத்தில் சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்தாலே புனர்பூ தோஷம். புனர்பூ தோஷம் இருந்துச்சுன்னா வேலை, தொழில், திருமணம், ஒரு மனிதன் அடுத்த கட்டத்திற்கு செல்வதே கஷ்டம். கையில் காசே பொருளாது. ஒரே குழப்பமாக ஒரே மந்தமாக தான் இருக்கும். பகல் முடிந்து இரவு வந்தது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரே பயமாக தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஏமாற்றுவாதிகள் போல் தான் தெரியும். கும்பராசி என்பதற்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் பயம் போயிடுச்சு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த விரயம் தண்டெல்லாம் குறையும். மன நிம்மதி கிடைக்கும். பெரிய அளவு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது கையில் காசு புரளும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்கரம் நிவர்த்தியாகி நேர்கதியில் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருகிறார். மீண்டும் கும்பராசி ஒளி இழந்து இருள் சூழ்ந்து விடும். மனதளவிலும் உடலளவிலும் உங்களுக்கு சந்தோஷம் குறையும். நோய் நொடி தொந்தரவு, கடன் காட்சி தொந்தரவு, இப்படி எல்லா வழியிலும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தொந்தரவுகள் மீண்டும், சங்கடங்கள் மீண்டும் கும்பராசி என்பதற்கு வரும். 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகும் போது பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு எந்த திசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் தரும் அப்படின்னா, பெரும்பாலும் 5 ஆண்டு காலம் கடந்து விட்டீர்கள். 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ விரயம், எவ்வளோ நஷ்டங்களை சந்தித்து விட்டு வந்துட்டீங்க. இன்னொரு 3 ஆண்டு காலம் உங்களுக்கு 2வது வீட்டிலே ஒரு 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்ம ராசியிலே சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு 4 மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்ம சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் தன்னுடைய இயற்கை பாவ பலனை கொடுத்து விடுவார். வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது சொந்த பந்த உறவுகள் வழியில், மாம மச்சான் வழியில், நண்பர்கள் வழியில், கணவன் மனைவிக்குள் இதெல்லாம் யாரையும் நம்பாமல் கும்பராசி என்பர்கள் யாருன்னே தெரியாத ஒருவரை நம்பக்கூடிய நிலை வரும். கையில் கொஞ்சம் நஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அல்லது கடன் வாங்கினாச்சும் யார்கிட்டையாவது கொடுத்து பெரிய அளவு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய கால நேரமாக இருக்கிறது. 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள் கும்பராசி என்பர்கள் உங்கள் கையில் பணம் இருந்தாலும் சரி அல்லது கடன் வாங்கியாச்சும் நீங்கள் யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து போயிடுவீங்க. சொந்த பந்த உறவுகள், கணவன் மனைவி, மாமன் மச்சான், தந்தை மகன், இப்படி உங்கள் உறவுகளை தவிர்த்து வெளியிடத்தில் யாருன்னே தெரியாத ஒருவரிடம் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இப்போ 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியை விட உங்களுக்கு ராகுவுடைய தொந்தரவு மிக கடுமையாக இருக்கிறது. இந்த ராகு 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்தனம் செல்வது நல்லது. இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வெளியில் தங்கி வேலை பார்ப்பது நல்லது. பூர்வீகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயே இருந்து உள்ளூரில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் பெரிய அளவு வருமான தடைபாடு உண்டு. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் தான் இருக்கும். ஏன்னா 2வது வீட்டிலே கருநாகப்பாம்பு அமர்ந்திருக்கும் போது பணப்பற்றாக்குறையும் வரும். குடும்பத்தில் சந்தோஷமில்லாத நிலையும் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு முன்னோக்கி கும்பராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த கருநாகம் 2ஆம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவதற்குள் கும்பராசி என்பர்கள் 18 வயது முதல் ஒரு 80 வயது வரை உங்களை ஏமாற்றுவதற்கு ரெடியாக இருக்கிறார். அது குடும்பம் சார்ந்தோ, நட்பு உறவுகள் சார்ந்தோ, வெளி வட்டாரமோ, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனியை விட
குடும்ப ராகு உங்களுக்கு பண விரயங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கிறார். இதை கும்பராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தற்போது புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி பகவான் வக்கரகதியில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை வரப்போகிறார். கும்பராசி அன்பர்களுக்கு எந்த திசா புத்தி நடந்துன்னா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். இன்னொரு 3 ஆண்டு காலம் இருக்கிறது. கும்பராசியின் அதிபதி உங்களுக்கு ராசியின் அதிபதியே விரையாதிபதியாக வருகிறார். உங்கள் ராசிநாதனுடைய திசையே கும்பராசியில் பிறந்தவர்கள் 19 ஆண்டு காலம் அனுபவிக்கக்கூடியவர்கள். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதமாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 பாதமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதமாக இருந்தாலும் சரி, சனி திசை 19 ஆண்டு காலத்தை அனுபவிப்பீர்கள். இந்த சனி திசை 19 ஆண்டு காலம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும்போது இன்னொரு 7 மாத காலம் இருக்கிறது. சனி திசையில் சனி புத்தி நடந்துச்சுன்னா அதிக காலுக்கு அலைச்சல் ஏற்படும். கால் அலைச்சல் ஏற்படும். ஒரு இடத்துல நிற்க விடாது. கிரிவலம், பாத யாத்திரை, மலை மேலே இருக்கக்கூடிய கோயில், இப்படி அங்கிட்டு இங்கிட்டுன்னு எங்கேயாவது ஒன்று போக சொல்லும். சனி திசையில் சனி புத்தி நடக்கும்போது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி விடும். உங்கள் பேர் கெட்ட பெயர் ஏற்படும். சனி திசையில் புதன் புத்தி நடந்துச்சுன்னா படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு படிப்பில் தடை ஏற்படும். ஒரு சிலருக்கு கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரியான நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படும். சனி திசையில் புதன் புத்தி நடந்துச்சுன்னா சொத்து, வீடு, மனை, நிலம் இப்படி ஏதாவது ஒரு பக்கம் விற்கிற மாதிரி விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படும். கும்பராசி என்பதற்கு சனி திசையே பெரிய அளவு விரயங்களை காட்டக்கூடிய ஒரு திசை தான். சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள், சனி திசையில் சந்திர புத்தி நடந்துச்சுன்னா கடுமையான பாதிப்பு, நோய் நொடி தொந்தரவு வரும். சொந்த பந்த உறவுகளுக்குள் பகை வரும். உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் போட்டி, பொறாமை, விரோதங்கள், கெட்ட பெயர், அவப்பெயர்லாம் வரும். சனி திசையில் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையான பாதிப்பு. அதை தவிர்த்து மற்ற எந்த திசை நடந்தாலும் அந்த திசையில் சனி புத்தியோ, புதன் புத்தியோ, சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய இந்த 7 மாத காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் சனி பகவான் நட்சத்திரத்திலே கும்பராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கும்பராசி அன்பர்கள் சனி புத்தியோ, சந்திரன் புத்தியோ, புதன் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் யாரிடமும் ஏமாறாமல் பண விஷயங்களில், குடும்ப உறவுகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா கிரகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடும். ஐயோ போச்சு, அம்மா போச்சேன்னு மாடி கதற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது முன்னெச்சரிக்கை பதிவு தான். முன் அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் பாதி கிணறு இருக்குது. கவனமாக நிதானமாக கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்ப ராசி என்பளுக்கு இருக்கிறது. கவனம் சிதறினால் உங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் வரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. பார்த்து பக்குவமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.